அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 14 கீழத்தூவல் வீர தியாகிகளுக்கு நம்முடைய செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த ஐவர் எதனால் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னா, இமானுவேல் சேர்னார் அவருடைய படுகொலை நிகழ்வாக வந்து காங்கிரஸ் மற்றும் பார்வை பிளாக் கட்சியுடைய மோதல் வந்து தேவேந்திர பிளஸ் தேவர் அப்படின்னு மாறுது. அதில் வந்து மறவர் சமூகத்தைச் சேர்ந்த ஐவர், அதாவது தவசியாண்டி தேவர், முத்துமணி தேவர், ஜெகநாதன் தேவர், சித்திரவேலு தேவர், சிவமணி தேவர் அப்படின்னு ஒரு 5 பேர் வந்து காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு கண்ணை கட்டி கையை கட்டி காலை கட்டி கம்மாக்கரில் வச்சு சுட்டு கொள்றாங்க. சுட்டு கொண்டது மட்டும் இல்லாமல் அவருடைய உடலை அவருடைய பெற்றோரிடமும் அவர் மனைவி பிள்ளைகளை காமிக்காமல் அதிகார வர்க்கம் காவல்துறையின் வர்க்கமே வந்து எரித்து அவருடைய உடம்பை வந்து இது பண்றாங்க. அப்படிப்பட்ட அந்த வரலாற்று நிகழ்வை வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த காவல்துறையினுடைய அத்துமீறல் என்பது ஆங்கிலேய காலத்திலேருந்தே இருக்கு. நம்ம ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றி படிக்கிறோம், இங்கே பெருங்காமலை படுகொலை பற்றி படிக்கிறோம், தூத்துக்குடியில் தாமிரபரணி படுகொலை செஞ்சது யாரு? இதே காவல்துறை தான். ஸ்டெர்லைட்டில் செஞ்சது யார்? இதே காவல்துறை தான். நம்ம இதில் பரமக்குடியில் துப்பாக்கிச்சூடு, இப்படி இந்த காவல்துறையினுடைய அத்துமீறல்கள் என்பவர்கள் இன்னைக்கும் கூட பாருங்க, காவல்துறை வந்து ஸ்டேஷனில் வலிக்க விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி மாவு கட்டு போடுறாங்க. அதெல்லாம் உண்மையாக அடிச்சு காலை உடச்சது கையை உடச்சது, ஆனால் பால்துறை வலிக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கைது பண்ணி கூட்டி போகும்போது தவிச்சு ஓட முற்பட்டாரு அப்படின்னு சொல்லி என்கவுண்டர் போடுறது ஆண்டாண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அதாவது சட்டத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 1000 குற்றவாளிகள் தவிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு. ஆனா அது வெறும் வார்த்தையாக மட்டுமே இருக்கிறது. இங்கு குற்றம் செய்யப்படாத அப்பாவிகள் தண்டிக்கப்படுவதே வழக்கமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இது மாற வேண்டும். நன்றி.